டெய்லியும் லேக்ஸ் ஆஃப் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஜாப் வேணும்னு தேடி தினமும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. படித்த எல்லா கிராஜுவேட்ஸுமே அவங்களுக்கு ஒரு ஜாப் வேணும்னு அப்ளை பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. பட் ரிசல்ட் மோஸ்ட்லி 0 தான். பட் சில பேருக்கு தான் ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரைட் டைமில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்ஐசியோட ஹெச்எஃப்எல் ஜூனியர் அசிஸ்டன்ட் 2026. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் 2026க்கான வேகன்சிஸ் அவுட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங் சேலரியே 30,000. யார் கொடுப்பா? எல்ஐசி கொடுப்பாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி இருந்தால் போதும். அண்ட் இட் வில் பி எ ஒயிட் காலர் கார்பரேட் ஜாப். பட் ஒன்லி ஃபியூ டேஸ் டைம் தான் இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணுவாங்க. பட் ஃபியூ பீப்புள் தான் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆவாங்க. ஏன் தெரியுமா? அவங்கக்கிட்ட கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லை, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் கேம் ஓவர் தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 6 days ஆயிடுச்சு. அதாவது April 16, 2026 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் April 30, 2026 க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே போய் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா சர்வர் கிராஷ் ஆகும், மிஸ்டேக் ஆகும், ரிஜெக்ஷன் ஆகும், பல பிரச்சனை இருக்குது. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ முடிஞ்சோடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஹானஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஜாப் தான் வேணுமா, இல்லை குட் சேலரியோடு இருக்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கொடுக்குற ஒரு ஜாப் வேணுமா? மோஸ்ட்லி எல்லோரும் ஜாப் வித் குட் சேலரி வித் ஸ்டேட்டஸ் அதை தான் பார்ப்பாங்க. அப்படி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எல்ஐசியோட ஹெச்எஃப்எல். ஸோ இதோட சேலரி பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 20,000 கிடைக்கும். அதில் கிராஸ் 30 to 32 கிடைக்கும். இன்ஹேண்டில் நீங்கள் 28 to 30K வரைக்கும் பார்க்கலாம். ஆஸ் அ பிகினராக நான் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். இது போக எக்ஸ்ட்ராவாக மீல்ஸ் கூப்பன் இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, அது போக இன்சென்டிவ்ஸ் இருக்குது. எல்ஐசியில் ஒரு ஜாபுங்கிறது ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் ப்ளஸ் ஜாப் ஸ்டெபிலிட்டி. வேறு மாதிரியான ரேரான காம்போ. எல்லாருக்கும் கிடச்சிருமா இது? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இதுக்கு நான் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீங்கள் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். வித் ஆவரேஜாக 55% ஸ்கோர் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஏஜில் 21 to 30 இருக்கணும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, சிம்பிள் பட் வெரி ட்ரிக்கி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். இதில் 200 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான டியூரேஷன் 120 minutes. இந்த எக்ஸாமில் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்குள்ளே போவீங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமில் என்ன மாதிரியான சிலபஸ் கவர் ஆகும்னா, இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சம் ஃபினான்ஸ் நாலேஜ். இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது 0.25. அதாவது 4 கொஷின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் சரியாக எழுதின 1 மார்க்கு மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அக்யூரஸியில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. ஆசிலேஷனில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிடாதீங்க, மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஷியோராக இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக கிராக் பண்ணலாம். அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் அண்ட் ரீசனிங்கில் பசில்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், குவான்ஸில் பேசிக் மேக்ஸ் அண்ட் ஸ்பீட் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தென் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே நீங்கள் எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். அது போக ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ பழைய கொஷின் பேப்பர் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். பிகாஸ் டெய்லியும் மார்க் டெஸ்ட் எடுக்கிற கேண்டிடேட் ஆல்ரெடி half சக்ஸஸ் பார்த்துட்டான். இப்போவே நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்காது. அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் எல்ஐசி ஹெச்எஃப்எல்குள்ளே போகணும், ஏன் ஃபினான்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இட்ஸ் அ கவர்மெண்ட் பேஸ்டு ஒயிட் காலர் ஜாப் வித் அ கார்பரேட் என்விரான்மெண்ட் வித் ஜாப் ஸ்டெபிலிட்டி அண்ட் நியூமரஸ் ஜாப் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் கிளாரிட்டி ஈக்குவல் டு செலெக்ஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் 2 டைப் ஆளுங்க. ஒன்று வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே போகிற ஆளுங்க, இன்னொன்று அப்ளை பண்ணி ஜாப் வாங்குகிற ஆளுங்க. அப்போது நீங்கள் என்ன டைப்பு? அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட்டில் அப்ளைடுன்னு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.